ஹாய், குட் டு see you. தேங்க்யூ ஃபார் வியூவிங் ஸ்கூல் சிராஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, லைஃப்பில் எங்கேருந்து நமக்கு கண்ட்ரோல் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபைன். நம்பர் 1, நம்ம எல்லாருக்குமே தேவை வந்து கண்ட்ரோல் வேணும். பைக்காக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே பார்த்தோம்னா கண்ட்ரோலை எடுக்கிறதுக்கு ஒன்று ட்ரை பண்ணுவோம். இது ஒன்று. இன்னொன்று, நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம்னா மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இல்லை அப்படின்னா மற்றவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ண விடாமல் இருக்கணும். நான் யார் கண்ட்ரோலும் இருக்க மாட்டேட்டா, நான் ராஜாடா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவோன்னா ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போய் அதுக்கான முயற்சிகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஓகே, இதில் ஒரு விஷயம் தப்பு, ஒரு விஷயம் சரி. ஓகே, எந்த விஷயம் சரி, அந்த விஷயத்தை எப்படி சரியாக பண்ணலாம், எந்த விஷயம் தவறு, அந்த விஷயத்தை எப்படி வந்து குறைச்சி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத மட்டுமே தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபைன். 2 விதமான கண்ட்ரோல் இருக்குங்க. ஒன்று இன்டர்னல், இன்னொன்று எக்ஸ்டர்னல். அதாவது கண்ட்ரோல் ஒன்று தான். இந்த கண்ட்ரோலை வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்ன பண்ணணும்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஒன்று வந்து இன்டர்னல் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, இன்னொன்று எக்ஸ்டர்னல்னு சொல்லுவாங்க. இன்டர்னலில் 3 விதமான விஷயங்கள் இருக்குது, எக்ஸ்டர்னலில் 3 விதமான விஷயங்கள் இருக்குது. இதை நம்ம சரியாக பண்ணோம் அப்படின்னா என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா சூப்பராக வாழ்க்கை கண்ட்ரோலில் இருக்கும். நம்ம வாழ்க்கையும் நம்மக்கிட்ட கண்ட்ரோலில் இருக்கும், மற்றவங்க வாழ்க்கை நம்ம கண்ட்ரோலில் இருக்க வைக்கணும்னு ஆசைப்படவே மாட்டோம். நம்பர் 1, இந்த ஆக்ஷன்ஸுங்க. நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட செயலை மட்டும்தான் நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இது அப்படியே பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா மற்றவங்களோட செயல்களை, மற்றவங்களோட ஆக்ஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இது பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கையில் நமக்கு நிம்மதி இருக்காது. மற்றவங்களுக்கு இருக்கோ இல்லையோ அது தெரியல, நமக்கு கண்டிப்பாக நிம்மதி இருக்கவே இருக்காது. நம்பர் 2, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோன்னா ஆட்டிடியூடு. நம்ம மற்றவங்கள பற்றி என்ன யோசிக்கிறோம், அவனை கண்ட்ரோல் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிற அந்த யோசனையே இருக்குது பார்த்தீங்களா, நம்மளை நிம்மதியாக இருக்க விடாது. ஆனால் ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய பொசிஷன்ஸில் இருப்பாங்க, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கட்டி ஆழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் கொஞ்சம் தூரம் அவங்க வாழ்க்கைக்கு உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா பெருசாகவே பார்த்தோம் அப்படின்னா அவங்க நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க. பீஸ் ஃபில்டு லைஃப் ஜேர்னியாகவே என்னவா இருக்காது அப்படின்னா இருக்கவே இருக்காது. நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது லைக் நான் எப்போவுமே கடைசி சீட்டுக்கு முன்னாடி சீட்டு ஒரு கார்னர் இருக்கும்ல, அந்த 3 சீட்டில் அங்கே உட்காந்துருக்கேன். எனக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, லைக் அதர் ஸ்டேட்டுக்காரு. இன்ஸ்டாகிராம் ரீலாக போட்டு சும்மா உருட்டுறாரு. எதில்? அவுட் ஸ்பீக்கரில். சத்தம் காலையில் குபுன்னு இருக்குது. நான் எப்போவுமே வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஏன்னா நம்ம வேலை பேசுகிற வேலை, ஸோ அங்கே ட்ரெயின் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறக்காக வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, நமக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டக்குன்னு வந்து பஸ்ஸு ஒரு 7:40க்கு வந்து திருப்பூர் பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிரும். பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகுதுன்னா பஸ்ஸு டிரைவர் ஒரு பாட்டு போட்டார் பாருங்க, அது அதை விட தூக்குன்னு தூக்குது. அந்த பாட்டு நமக்கு சுத்தமாகவே என்ன ஆக மாட்டேங்குது அப்படின்னா சிங்கே ஆக மாட்டேங்குது. ஒரு வழியாக அந்த அதர் ஸ்டேட்டுக்கார் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவர் ஸ்க்ரோல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டார், விட்டாச்சு. அந்த பஸ்ஸோட சத்தம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. நான் அப்படியே பஸ்ஸு போயிட்டே இருக்கேன். அந்த அவினாஷி ரோட்டில் போக ஒரு 2 காலேஜ் பசங்க ஏறினானுங்க. பக்கத்தில் உட்காந்துக்கிட்டானுங்க. உட்காந்து உருட்டுறானுங்க. ஒருத்தன் ஃபுல்லாக பொம்மை படம் பார்க்குறான், ஒருத்தன் என்ன பார்க்குறான்னு அவனுக்கே தெரியல. வரது பூரா அவன் என்ன பண்ணுறான்னா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கான். எனக்கு இது கேட்டு அப்படியே நான் என்ன பண்ணேன்னா டக்குன்னு மொபைல் எடுத்து நம்மளும் பாட்டு, தளபதி பாட்டு ஃபுல்லாக ஸ்பீடாக வச்சு அப்படியே உட்காந்துக்கலாம்டா, சாவலுங்கடா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி என்ன பண்ணால் எடுத்தேன், பாட்டு போட்டேன், ஃபுல் ஸ்பீடில் வச்சேன். ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் என்ன பண்ணேன்னா ஹெட்செட் போட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டேன். அவ்வளோதான். ஒரு அரை மணி நேரம் போச்சு. அப்படியே காலேஜ் பசங்கள் இறங்கிட்டாங்க, அந்த அதர் ஸ்டேட் பீப்புளும் இறங்கிட்டாங்க. பஸ்ஸில் போட்ட பாட்டும் என்னவாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ரிதம் மாறி நல்ல பாட்டு, அப்படியே ஒரு லவ் சாங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. என் பொண்டாட்டி நினச்சிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு சூப்பராக போய் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இறங்கிட்டேன். இதுதான் ஆட்டிடியூடு. மற்றவங்களோட ஆக்ஷன் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் அந்த ஆக்ஷனை வந்து நம்மளோட ஆட்டிடியூடு மூலிமா நம்ம கரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இது இன்டர்னல் ஃபேக்டர். என் ஹெட்ஃபோனு, என் மொபைல், இது மட்டும்தான் என் கண்ட்ரோலில் இருக்குது. மீதி எதுவுமே என் கண்ட்ரோலில் இல்லை. ஆனால் மற்றவங்கள நான் கண்ட்ரோல் பண்ணுறேங்கிற பேரில் ஏங்க பப்ளிக்கில் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நான் நினச்சேன்னு வைங்களே, நான் மாட்டிப்பேன். அங்கே என்னோடய பீஸ் என்னவாக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா போக ஆரம்பிச்சிடும். 3வது முக்கியமான விஷயம் டெசிஷன்ஸுங்க. எப்போவுமே டெசிஷன்ஸ் எடுக்கிறது பார்த்தோன்னா ரொம்ப சிரமமான ஒரு வேலை. லைக் இங்கிலீஷ் கண்ட்ரீஸில்
ஒரு 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 ரிசர்ச் ஒன்று பண்ணாங்க. இந்த வக்கீல்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆஃப்டர்நூன் செஷன்ஸ்க்கு அப்புறம் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா ரொம்ப 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 குறைவாக இருக்காமா, அதாவது தள்ளி போட்டுடுறாமா, பெண்டிங் ஆகிடுச்சாமா. ஆனால் காலையில் பார்த்தோம் அப்படின்னா அவர் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா ஃபெயிலியரோ சக்ஸஸோ ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்றாராமா. ஏன் அப்படின்னா இந்த டெசிஷன்ஸ் எப்போவுமே ஆஃப்டர்நூன் மத்தியானத்துக்கு மேலே எடுக்கும்போது என்னவாக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, மூளை ரொம்ப ட்ரெயின் ஆகி மூளை ரொம்ப சொங்க ஆரம்பிச்சிடும். அதுவே நம்ம மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நல்ல டெசிஷன்ஸ் எடுக்கலாம். ஏன்னா டெசிஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சக்கிங்கான ஒரு வேலை. ஆனால் ரொம்ப முக்கியமான வேலை என்னென்னா, இங்கே டெசிஷன்ஸ் எடுக்கிறது என் கையில் தான் இருக்குது. நான் என் டெசிஷன்ஸை எடுக்கிற அத்தாரிட்டி நான் தான் வச்சுக்கணும், மற்றவங்க கிட்ட நான் கொடுக்கவே கூடாது. உங்கள் டெசிஷன்ஸு, உங்கள் ஆக்ஷன்ஸு, உங்கள் ஆட்டிடியூட், இது 3 மட்டும்தாங்க உங்களால் கண்ட்ரோல்குள்ளே வைக்க முடியும். இந்த 3 விஷயத்தை தாண்டி எதையுமே உங்களால் கண்ட்ரோலில் வைக்கவே முடியாது. இதை தாண்டி எதையாவது நீங்கள் கண்ட்ரோலில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னு வைங்களே, என்ன மாதிரி நீங்கள் ரொம்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கஷ்டப்படுவீங்க. இது 3 மட்டும்தான் இன்டர்னல் ஃபேக்டர். மீதி 3 இருக்குது, அது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஒன்று லக்கை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம், ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். லக்கை எப்படி நம்ம திரும்ப திரும்ப வாழ்க்கையில் அடிக்க வச்சு முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பார்த்துருக்கோம். 2வது லக்குமே பார்த்தோன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தாங்க. அடிக்கும், அதை அடிக்க வைக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம், அவ்வளோதான். பட் அது தொடர்ந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, அடிக்க வைக்க முடியவே முடியாது. இது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். நம்பர் 2, மற்றவங்களுடைய ஆக்ஷன்ஸுங்க. எவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி தெளிவாக என்ன பண்ணுங்கள், உங்கள் ஆக்ஷன்ஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மற்றவங்களோட ஆக்ஷன்ஸ் அப்படி நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னு வைங்களே, மாட்டிப்பீங்க. அவன் என்ன பண்ணுறான், அவன் ஏன் பண்ணுறான், அவன் எதுக்காக பண்ணுறான்னு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலுமே நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க அப்படின்னா மாட்டிப்பீங்க. வேண்டவே வேண்டாம். அடுத்தவங்க ஆக்ஷன் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா உள்ளேயே போகாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 3வது ஒரு முக்கியமான விஷயம் திங்ஸுங்க. லைஃப்பில் பார்த்தோன்னா ரேண்டமாக நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆடு, ஒரு 4 ஆடு வளர்த்திட்ருக்கோம். ஹக் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கோம். சின்ன சேனல், ரொம்ப சின்ன சேனல் வச்சுக்கோங்களேன். என் ஸ்கூல் சிராஜே ஒரு சின்ன சேனல். அப்போ அது எதை விட சின்ன சேனல்னு யோசிச்சு பாருங்கள். அதில் வந்து ஆடு வளர்த்திட்ருக்கோம், அவ்வளோதான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னா, எங்ககிட்ட ஒரு பட்டுன்னு ஒரு ஆடு இருக்குது. அவன் தான் ஹீரோ, சரியான ஹீரோ, ரொம்ப டான். குட்டி ஆடு தான், ஒரு 4-5 மாதம் ஆடு தான். ஆட்டுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஆட்டுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அது இறந்துடும் அப்படிங்கிற நிலமையில ஆயிடுச்சு. தினேஷ்க்கு கால் பண்ணோம், என் ஃப்ரெண்டு வெட்டினதி. தினேஷ்க்கு கால் பண்ணி தினேஷ் சொன்னான், சிராஜ் அது ஒவ்வொரு ஆடை ஒவ்வொரு வாகுடா சிராஜ், அது சரியாக போயிடா சிராஜ், அவ்வளோதான். டேய் நீ டாக்டர்டா, கரெக்டாக பேசு, எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு விம்ரால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரப் ஒன்று ப்ரிஸ்கிரைப் பண்ணான். அந்த ப்ரிஸ்கிரைப் பண்ண சிறப்பை பார்த்து அது கோழியோட படம் போட்டிருக்கு. டே இது கோழி மருந்துடா. அவன் டே ஊத்துறா சிராஜ், ஊற்றிட்டு 2 நாள் கழிச்சு கூப்பிட்றா சிராஜ் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான். சாக போகிற ஆடு பார்த்தோன்னா பொழைச்சி சூப்பராக இருக்குது இன்றைக்கி. இந்த ஆடு குணமானது, ஆடுக்கு நோய் வந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுவாக ரேண்டமாக நடக்குங்க. அதெல்லாம் எக்ஸ்டர்னலான விஷயங்கள். அதை எதையுமே நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா மாட்ட ஆரம்பிச்சிருவோம். ஸோ இன்டர்னல் ஃபேக்டர்ஸை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை என்னவே பண்ணாதீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. இதை தாண்டி ஒரு 6 விஷயங்கள், ஒரு சின்ன 6 விஷயங்கள்ங்க நான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் பெட்டரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் வீடியோக்குள்ளே இருந்திருந்தீங்க அப்படின்னாலே பெரிய விஷயங்க. ஏன்னா நம்ம கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருந்திருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நம்பர் 1 ஸ்பீக்கிங். உங்கள் கிட்ட மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களோட பேச்சு உங்கள் காதுகளுக்கு மட்டும் விழுந்தால் போதும். மற்றவங்க பேசுறது உங்கள் காதுகளுக்கு விழுகவே வேண்டாங்க. அது கேட்க ஆரம்பிச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களே, கோமாளி பண்ணி விட்ருவாங்க உங்களை. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பேசுகிறது மட்டுமே என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா உங்கள் காதுகளில் விழுகிற மாதிரி பண்ணுங்கள். மற்றவங்க யார் எது பேசினாலும் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா அதை பற்றி கண்டுக்காதீங்க. அதை சூஸ் பண்ணாதீங்க. அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான், அது அவன் பிரச்சனைப்பா. என் வாழ்க்கை என்னப்பா, என் பிரச்சனைப்பா. அவன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறானா அது அவன் பிரச்சனைப்பா. நான் ஸ்டேட்டஸ் வைக்கிறேன்னா அது என்னோட பிரச்சனைப்பா, அவ்வளோதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு எஃபோர்ட்டுங்க. நம்ம எல்லாருமே எஃபோர்ட் போடுறோம். எஃபோர்ட் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, ரிசல்ட்டு நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. நான் உட்காந்து கஷ்டப்பட்டு ஒரு வேலை செய்கிறேன், இந்த வீடியோவே எடுக்கிறேன், இது ஓடுமா ஓடாதா எதுவுமே எனக்கு தெரியாது. என் வேலை வீடியோ எடுக்கிறது மட்டும்தான். அது ஓடினாலும் சரி அது என் பிரச்சனை கிடையவே கிடையாது, அவ்வளோதான். எப்போவுமே எஃபோர்ட்டில் மட்டும் என்ன பண்ணுங்கள், கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரிசல்ட்டில் என்னவே பண்ணாதீங்க அப்படின்னா கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், மற்றவங்களுடைய ஒப்பீனியன்ஸை சஜஷன்ஸை கண்டுக்காதீங்க.
நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அதை மட்டுமே கேர் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ட்ரெஸ் இருக்குது, ஓகே சிராஜை பற்றி சிராஜ் என்ன யோசிக்கிறோம், சிராஜை பற்றி சிராஜ் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியமே தவிர மற்றவங்க வாழ்க்கையில் ரேண்டம் ஸ்டெப்ஸ் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அவங்கள நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. ஏன்னா இந்த நினப்பு வந்து பொழப்புக்கு எடுத்து விட்ரும். ஏன்னா ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம என்னவே ஆக முடியாது அப்படின்னா பொறுப்பு ஆகவே முடியாது. இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், 4வது விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸுங்க. ஓவர்வெல்மிங்கான ஒரு விஷயங்கள், நிறைய தோல்விகள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். ஸ்ட்ரெஸ்ஸு வந்தாலும் சரி, தோல்வி வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, இது எல்லாம் வருது பார்த்தீங்களா, இது ஏன் வருது அப்படிங்கிறத யோசிக்காதீங்க. ஏன்னா அது வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அது வந்து தான் தீரும். நான் வேலைக்கு போகிற இடத்துல என் பாஸ் இருக்க தான் செய்வார், நான் ரோட்டில் போகும்போது டிராஃபிக் இருக்க தான் செய்யும். எனக்கு அது செட்பேக்ஸ் லைக் அது என்ன டியூன் பண்ணி இரிட்டேட் பண்ண தான் ஆகும். அதை என்னால் மாற்ற முடியாது. நான் என்ன பண்ணலான்னா, நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது தூக்கு போட்டு தொங்கலாமா, இல்லை ஒரு 5 நிமிஷம் அப்படியே அழகாக உட்காந்து ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கலாமா அப்படிங்கிறது மட்டும்தான் என் கையில் இருக்குது. இல்லை ஒரு பாட்டு கேட்கலாமா, இல்லை வீட்டில் யாராவது அப்பா அம்மாட்ட பேசலாமா, இல்லை கொஞ்ச நேரம் உட்காந்து பொண்டாட்டி குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா, இது மட்டும்தான் என் கையில் இருக்குது. அது ஏன் வருது, அது எப்படி வரவிடாமல் தடுக்கணுங்கிறது என் கையில் கிடையாது. பிகாஸ் அது வந்து எக்ஸ்டர்னல். அது வந்துடுச்சு, ஸ்ட்ரெஸ் என்கிட்ட இருக்குது, அந்த ப்ரெஷர் என்கிட்ட இருக்குது, அதை என்னை போட்டு அமுத்துது, அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் அப்படிங்கிறது என் கையில் இருக்குது. 4வது ரொம்ப ரொம்ப லைக் 5வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரெஸ்பாண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப வந்து அப்செட்டாக ஃபீல் பண்ணுறீங்களா, லைக் ரெஸ்பாண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. மறுபடியும் இது தான் சொல்கிறேன், அதர்ஸ் சே டு யூ. மற்றவங்க உங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது யோசிக்காதீங்க. நீங்கள் உங்களை பற்றி என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டுமே என்ன பண்ணுங்கள், கன்சிடர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட்டு விஷயம், ஆனால் இதை ஃபஸ்ட்டாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். என்ன அப்படின்னா பவுண்ட்ரிஸுங்க. ஒருத்தன் பக்கத்தில் உட்காந்து என்னை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கான், பேசிக்கிட்டே இருக்கான்னா, அவன் எங்கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு நான் பவுண்ட்ரி பண்ணுவேன். லைக் நான் ஸ்டாப் பண்ணுவேன் வேணாம். ஆனால் அவன் மற்றவங்க கூட பேசி இரிட்டேட் பண்ணுறான் பார்த்தீங்களா, அது என் பிரச்சனை கிடையாது. அவன் பேசுகிறது தடுக்கிறது என் வேலை கிடையாது. அவன் பேசுகிறது என்கிட்ட பேசி என் பொழப்பை கெடுக்கிறான் பார்த்தீங்களா, அதை தடுக்கிறது மட்டும்தான் என்னோடய வேலை. ஸோ பவுண்ட்ரிஸில் ரொம்ப என்ன பண்ண வைங்க அப்படின்னா தெளிவாக இருக்கிற ட்ரை பண்ணுங்கள். எவனையும் உங்கள் கோட்டுக்குள்ளே விடாதீங்க. கோட்டுக்குள்ளே விட்டிங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைக் டிஸ்டர்ப் பண்ணி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, இதெல்லாம் எதுக்காக பண்ணணும் அப்படின்னா ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்காக, அவ்வளோதான். இன்னொரு எக்ஸ்ட்ரா 3 விஷயங்கள். எத்தனைடா 3 அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒரு ஹெல்தியான ஒரு ஹேபிட் வேணுங்க, ஒரு பீப்புள் வேணுங்க, ஒரு பிளேஸ் வேணுங்க. நீங்கள் போய் கொஞ்சம் நேரம் நிம்மதியாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த 3 விஷயங்கள் வேணுங்க, அவ்வளோதாங்க. ஒரு ஹேபிட், எனக்கு டென்ஷன் ஆகுது, நான் போய் தம் அடிச்சு பழகிட்டேன் அப்படின்னா அதுவே தான் எனக்கு ஆகும், கடைசியில் அது என் வாழ்க்கையை முடிச்சு விட்டுரும். இதே என்கிட்ட ஒரு நல்ல ஹேபிட் இருக்குது, நான் அதை பற்றி எழுதுறது, இல்லைன்னா 2 நிமிஷம் உட்காந்து யார்ட்டாவது அதை புலம்பி நான் அழுகிறது, இது மாதிரிலாம் பார்த்தோன்னா இது ஒரு ஹெல்தியான ஹேபிட். இந்த மாதிரி ஒரு ஹெல்தியான ஹேபிட் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா என்னவாக ஆரம்பிக்கும் அப்படின்னா யூ வில் பி அட் பீஸ். 2வது பீப்புளுங்க. நெகட்டிவ் பீப்புளை பார்த்தீங்க அப்படின்னா தெரிச்சு ஓடிடுங்க. அவங்க பயந்துக்கிட்டே இருப்பாங்க, அந்த லோடை நம்ம மேலே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட சேரவே சேராதீங்க. ஹெல்த்தியான பீப்புள் ஆகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஹெல்த்தியான பீப்புள் கூட மட்டுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பிளேஸ் வேணுங்க. ஹெல்த்தியான பிளேஸ் வேணும். நான் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஹெல்த்தியான பிளேஸ் வேணும். நான் பஸ்ஸில் போகிறது அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது, ஆனால் அந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அந்த முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கடைசிக்கு முன்னாடி சீட்டில் உட்காந்துன்னு வைங்களேன், அப்படியே உட்காருவேன், 4 ஸ்க்ரோல் பண்ணுவேன், 4 ஆர்டிக்கல் படிப்பேன், 2 ரிசர்ச் படிப்பேன், உட்காந்து சூப்பராக என்ன பண்ணுவேன் அப்படின்னா கண்டென்ட், அந்த கிளாஸில் போய் நான் என்ன கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் முயற்சி செய்வேன். ஸோ நான் எப்போ பஸ்ஸில் போனாலுமே என் வேலை கண்டென்ட்டை தான் பார்க்கும். ரொம்ப ரொம்ப நமக்கு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இந்த 3 விஷயங்களுக்காக தான் எல்லா விஷயங்களையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் எப்படி நான் கற்றுக்கலாம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நம்பர் 2 ப்ராக்டிஸுங்க. நிறைய இதை எனக்கு திரும்ப ப்ராக்டிஸ், என் கோட்டுக்குள்ளே விடாதே நான் சொல்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தவன் சொல்கிறத கேட்காது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீ என்ன யோசிக்கிற அதை மட்டும் பண்ணு அப்படிங்கிறது வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அது நடைமுறையில் அதை பண்ணணும் அப்படின்னா நிறைய விதமான பயிற்சிகள் வேணும். பயிற்சி வேணும் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் நான் அதிகமான டைம்ஸில் இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த எக்ஸ்பர்டைஸ் எனக்கு வரும். 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய கஷ்டப்படணுங்க, நிறைய அடி உழுகும், நிறைய அழுக, நிறைய பெயின், ரொம்ப இரிட்டேஷனுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தை நம்ம கற்றுக்க முடியும். ஸோ உங்கள் வாழ்க்கையோட கண்ட்ரோலை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த எந்த மாதிரி கண்ட்ரோல்னால் இன்டர்னல் ஃபேக்டர்ஸை மட்டும்தான் என்னால் கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்க முடியும். எல்லாத்தையும் என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா கண்ட்ரோலை எடுக்க முடியவே முடியாது. ஃபைன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்கூல் சிராஜ். இது வரைக்கும் நீங்கள் இருந்திருந்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு நன்றி. இதுக்கு முன்னாடி நிறைய லைக் செல்ஃப் எம்பவர்மெண்ட்டும் பேரண்டிங் ரிலேட்டடான வீடியோஸும் நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். டைம் கிடச்சிது அப்படின்னா அப்பப்போ அதையும் தட்டி விட்டு பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். லவ் யூ ஆல், ஸ்டே டியூன்ட்.